ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராம மக்கள். போட்டியாளர்களுடைய அறிமுகம் இப்போது. முதல் அணி. வணக்கம், என் பேர் நாகஜோதி. நாங்கள் வளையங்குளத்துல இருந்து வந்திருக்கோம். என் கூட சின்ன பொண்ணுன்றவங்க வந்திருக்காங்க. நாங்கள் டீம் ஏ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இரண்டாம் அணி. வணக்கம், என் பேர் ஞானசௌந்தரம். நான் வளையங்குளத்துலேருந்து வந்திருக்கோம். என் கூட சித்ராவும் வந்திருக்காங்க. டீம் பி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மூன்றாம் அணி. வணக்கம், என் பேர் வைரசாந்தி. வளையங்குளத்துலேருந்து வந்திருக்கோம். என் கூட செல்லாயின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் சி. இந்த வினாடி வினா நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் சுபலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியின் கணித பேராசிரியர்கள் எஸ் நஸ்ரீன் பானு மற்றும் எஸ் மேகலா வந்திருக்கிறாங்க. கணித பேராசிரியர்களையும் போட்டியாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறது ஷியாமலவாணி 90.4. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். முக்கியமாக ஒரு குழுவினர் பதில் சொல்லும்போது மற்ற குழுவினர் அமைதியாக இருக்கவும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் முதல் 2 சுற்றுகள் நிறைவடைந்து இப்போது 3ஆம் சுற்றுகள் தொடக்கம். டீம் ஏவுக்கான முதல் கேள்வி. 1 கிலோ வெண்டைக்காயின் விலை 15 ரூபாய். அப்படியென்றால் 5 கிலோ வெண்டைக்காயினுடைய விலை என்னவாக இருக்கும்? 75 ரூபாய். சரியான விடை. டீம் ஏவுக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி. ஒருவர் காய்கறி கடைக்கு ரூபாய் 150 கொண்டு செல்கிறார். 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குகிறார். கத்திரிக்காயின் விலை 30 ரூபாய். அரை கிலோ தக்காளி வாங்குகிறார். தக்காளியினுடைய விலை 20 ரூபாய். மொத்தம் எவ்வளவுக்கு அவர் காய்கறிகள் வாங்கியிருப்பார்? மீதம் எவ்வளவு ரூபாய் அவரிடம் இருக்கும்? 50 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கியிருப்பார். மீதி 100 ரூபாய் இருக்கும். டீம் ஏவுக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். மூன்றாவது கேள்விகள் இப்போது உங்களுக்கு கேட்கப்பட இருக்கிறது. ஒரு வகுப்பில் 5 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதில் பாபுவினுடைய எடை 18 கிலோ, ராஜன் எடை 21 கிலோ, குமாரின் எடை 19 கிலோ, அருண் எடை 16 கிலோ, சுமதியினுடைய எடை 25 கிலோ. அப்படியானால் இவர்கள் 5 பேரும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு கிலோ எடை இருப்பார்கள்? 99 கிலோ. சரியான விடை. டீம் ஏவுக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான 4வது கேள்வி. ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்கள ராணியினுடைய உயரம் பாத்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர், பிரியாவினுடைய உயரம் 125 சென்டிமீட்டர், மணியினுடைய உயரம் 105 சென்டிமீட்டர், நவீன் உடைய உயரம் 130 சென்டிமீட்டர், நிறைவாக லலிதாவினுடைய உயரம் 120 சென்டிமீட்டர். இந்த உயரங்களை ஏறு வரிசையில் அட்டவணைப்படுத்தவும்.
மணி 105 சென்டிமீட்டர், ராணி 110 சென்டிமீட்டர், லலிதா 120 சென்டிமீட்டர், பிரியா 125 சென்டிமீட்டர், நவீன் 130 சென்டிமீட்டர். சரியா சொன்னீங்க. இருக்கிறதுலே அதிகமான உயரம் இருக்கிறது இதுல நவீன் தான். இருக்கிறதுலே ரொம்ப குட்டையா இருக்கிறது, உயரம் கம்மியா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மணி. சரியா சொல்லியிருக்கிறீங்க அட்டவணைப்படுத்தி. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். நிறைவான கேள்வி டீம் ஏவுக்கு. ராமுவினுடைய உயரம் 130 சென்டிமீட்டர். தற்காலிகமாக அவன் ஒரு வாரத்திற்கு 1/2 சென்டிமீட்டர் வளருகிறான். 10 வாரத்தில் அவன் எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்திருப்பான்? 10 வாரத்திற்கு 135 சென்டிமீட்டர் வளர்ந்திருப்பான். சரியான விடை சொன்னீங்க. டீம் ஏவுக்கு 10 மதிப்பெண்கள். இப்போ அடுத்து பிக்கான கேள்விகள் ஆரம்பம். ரகுவினுடைய எடை 50 கிலோ. உடலை குறைக்கும் பயிற்சியில் ரகு ஈடுபட்டிருப்பதால் 2 வாரத்தில் 1.5 கிலோ எடை குறைக்கிறார். இப்படி குறைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது 8 வாரத்தில் அவர் எவ்வளவு எடை குறைத்திருப்பார்? 6 கிலோ எடை குறைந்திருப்பான். டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு கூடையில் 100 பந்துகள் நிரப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதல் தடவை 12 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. இரண்டாவது தடவை 7 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. மூன்றாவது தடவை 17 பந்துகள் எடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த கூடையில் எவ்வளவு பந்துகள் மீதம் இருக்கும்? 100 பந்து உள்ள கூடையில் எடுக்கப்பட்ட பந்துகள் 36, மீதம் 64 பந்துகள் உள்ளது. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு சேலையினுடைய விலை ரூபாய் 150, மற்றொரு சேலையினுடைய விலை 300. இரண்டையும் சேர்த்தால் எவ்வளவு தொகை கடைக்கு செலுத்த வேண்டும்? 450 ரூபாய் கொடுக்க வேண்டும். சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். நான்காவது கேள்வி உங்களுக்கானது. ஒருவர் ஜவுளி கடைக்கு செல்கிறார். அவர் கையில் 1000 ரூபாய் வைத்திருக்கிறார். அவர் ஒரு பேண்ட் மற்றும் சட்டையும் சேர்த்து 350 ரூபாய்க்கு வாங்குகிறார். கவனிக்கணும், பேண்ட் மற்றும் சட்டையும் சேர்த்து 350 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஒரு சேலையினுடைய விலை ரூபாய் 200. அவர் கடைக்காரரிடம் மொத்தம் 1000 ரூபாய் கொடுத்தார். மீதம் அவர் எவ்வளவு வாங்கி இருப்பார்? 450. கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. பேண்ட் சட்டை 350, சேலை 200 ரூபா, மொத்தம் 550. அது போக 1000 ரூபாயில மிச்சம் 450. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நிறைவான கேள்வி இப்போது. 35 ஆப்பிள் ஒரு பெட்டியில் இருக்கிறது. ஒரு ஆப்பிளினுடைய விலை ரூபாய் 30. அப்படியானால் 35 ஆப்பிளினுடைய விலை என்னவாக இருக்கும்? மொத்தம் 1050 ரூபாய். ஒரு பெட்டியில் 35 பழம் இருக்கு. அதுல ஒரு பழத்தினுடைய விலை 30 ரூபாய். 35 பழத்தினுடைய விலை 1050 ரூபாய். டீம் பி உங்களுக்கான 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான கேள்விகள் இனி ஆரம்பம். முதல் கேள்வி. ஒரு பெட்டியில் 400 ஆரஞ்சு பழங்கள் இருக்கிறது. 400 ஆரஞ்சு பழங்களுடைய விலை 1600 ரூபாய். அப்படியானால் ஒரு பழம் என்ன விலைக்கு வாங்கலாம்? பழத்தினுடைய விலை 4 ரூபாய். கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. 1600 400ஆல வகுத்தா ஒரு பழனுடைய விலை 4 ரூபான்னு கிடைக்கும். சரியான விடை. டீம் சி முதல் கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இப்போது. ஒரு செடியில 20 பூக்கள் பூத்திருக்குது. அந்த பூக்கள்ல இருந்து 7 பறிச்சுட்டாங்க. அப்படின்னா மிச்சம் அந்த செடியில எத்தனை பூ இருந்திருக்கும்? 13 பூக்கள் இருந்திருக்கும். டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது. ஒரு தொட்டியில் 500 மில்லி தண்ணீர் நிரப்பலாம்.
முதல் தடவை 200 மில்லியும் 2வது தடவை திரும்ப நிரப்பும் போது 150 லிட்டர் நிரப்புறாங்க. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு லிட்டர் நிரப்புனாங்க? 350 லிட்டர். கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. 200ஐயும் 150 கூட்டினா 350 லிட்டர் கிடைக்கும். டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். இனி அடுத்ததாக 4வது கேள்வி. 200 லிட்டர் தண்ணீர் நிரப்பக்கூடிய ஒரு தொட்டியில் 100 லிட்டர் மட்டுமே நிரப்பப்படுகிறது. அடுத்த தடவை 200 லிட்டர் மீண்டும் நிரப்பப்படுகிறது. அந்த தொட்டியில் இன்னும் எவ்வளவு தண்ணீர் நிரப்பலாம்? 400 லிட்டர் தண்ணி அந்த தொட்டியில நிரப்பலாம். சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். நிறைவான கேள்வி 3வது சுற்றில் 10 பெட்டிகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 பந்துகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 10 பெட்டிகளையும் சேர்த்து எவ்வளவு பந்துகள் இருக்கும்? 50 பந்துகள் இருக்கும். சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாம் சுற்று முடிவடைந்தது. இந்த சுற்றில் ஒவ்வொரு அணிகளும் பெற்ற மதிப்பெண்கள்: டீம் ஏ 50 மதிப்பெண்கள், டீம் பி 40 மதிப்பெண்கள், டீம் சி 55 மதிப்பெண்கள். இதில் கலந்து கொண்டவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். நாடக கணிதம். தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் தலைப்பு சாலை வழியில் கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள்: ராதாவாக அழகுநாச்சி, ரேகாவாக அஸ்வதி. நாடக கதை எழுதியவர் திரு ஜி நிரஞ்சன். நாடக இசையமைப்பு சியாமலாவாணி 90.4. ரேகா, அங்க பாத்தியா எவ்வளவு கிளி இருக்குன்னு? அட ஆமாப்பா, ரொம்ப அழகால இருக்கு. ஏப்பா, அதுகளை ஏன் கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க? பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அதனாலதான். சரி, ஒரு கூண்டுல 2 கிளியும் இன்னொரு கூண்டுல 10 கிளியும் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த கூண்டுல மட்டும் ஏன் ஒரு கிளி இருக்கு? அட அதுவா, அது மத்த கிளி கூட சண்டை போட்டிருக்கு, அதனாலதான் தனியா வச்சிருக்காங்க. என்ன கிண்டல் பண்றியா? பின்ன நீ இப்படித்தானே அடிக்கடி சண்டை போட்டு தனியா இருப்ப. சரி சரி, அதை விடு. இப்போ கடையில மொத்தம் எத்தனை கிளி இருக்கு சொல்லு பார்க்கலாம். நான் சரியா சொல்லிட்டா நீ எனக்கு என்ன தருவ? நீ மட்டும் சரியான பதில் சொல்லிட்டேனா அந்த ஒரு கூண்டு கிளிய உனக்கு வாங்கி தரேன். ஐ ஜாலி, இப்பவே நான் சொல்றேன். 1 2 3 4. என்ன இன்னும் எவ்வளோ நேரம் எண்ணிட்டு இருப்ப? சரி, நீ எண்ணிட்டியா? உடனே பதில கேக்குற. நான் எண்ணி முடிச்சதுனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். அவ்வளவு சீக்கிரமாவா? சரி, நானும் முயற்சி பண்றேன். பண்ணு, ஆனா சரியான பதில சொல்லு. சரியா எண்ணிட்டேன். மொத்தம் 93 கிளி இருக்கு. பரவாயில்லையே,
ஓரளவுக்கு சரியா சொல்லிட்டியே. என்னது ஓரளவா? சரியா எண்ணி சொல்லியிருக்கேன். சரி, முதல்ல எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. இதோ சொல்றேன் கேட்டுக்க. மொத்தம் 6 கூண்டுல 2 ஜோடி வீதமா மொத்தம் 12 ஜோடி கிளி இருக்கு. அப்புறம் ஒரு கூண்டுல 10 கிளி இருக்கு. மொத்தம் 8 கூண்டுல 8ஐயும் 10ஐயும் பெருக்குனா 80 கிளி. அப்ப மொத்தம் 80 கிளி இருக்கு. சரியா? சரி, 80 கிளி. அப்புறம் ஒரு பஞ்சவர்ண கிளி தனியா இருக்கு. 12 கிளியோட 80 கிளியை கூட்டினோன்னா 92. அப்புறம் அந்த ஒரு கிளியை நம்ம சேர்த்து கூட்டினோன்னா 93. மொத்தம் 93 கிளி இருக்கு. அப்ப நான் சொன்னது சரிதானே? ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. ஓ, ஒரு கிளியை கவனிக்க மறந்துட்டியே. என்னது இன்னும் ஒரு கிளியா? அது எங்க இருக்கு? அதோ அந்த கடை முதலாளி பக்கத்துல ஒரு கூண்டு இருக்கு பாரு, அதுல ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்குல்ல, அதையும் சேர்த்து பாரு. நீ கண்டுபிடிச்ச 93 கிளியோட இந்த ஒரு கிளியை சேர்த்தா மொத்தம் 94 கிளிகள். அட ஆமா, இத நான் பார்க்கவே இல்லையே. உள்ள வாங்கம்மா. வெளியில நின்று 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே யோசனையா இருக்கீங்க. ஒண்ணுமில்லம்மா, சும்மா சுத்தி பார்க்க வந்தோம். ஏமா நீங்க பேசுனதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இல்லம்மா, சும்மா விளையாட்டுக்கு. ஆமா கடைக்காரம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க சொன்னீங்களே 93 94, அது ரெண்டுமே தப்பு. இல்ல கடைக்காரம்மா, நான் தானே எண்ணி பார்த்தேன், 94 தானே வந்துச்சு. நானும் கூட்டலுக்கு மேல கூட்டல் போட்டு 93 அதோட ஒரு கிளி சேர்த்து 94ன்னு சொன்னேன். ஏமா இங்க பாருங்க, புதுசா வந்த கிளி இங்கிட்டு ஒரு 26 கிளி இருக்கு. இப்ப இதையும் கூட்டி சொல்லுங்களேன், இப்பத்தான் சரியா இருக்கும். ஒரு 94 கிளி, இப்போ ஒரு 26, ஆக மொத்தம் 122 கிளிகள் தானே. என்னது 122? சிச்சு ராதா, நீ தப்பா கணக்கு போட்ட. மொத்தம் 120 கிளி தான் இருக்கு. அட ஆமாம்மா, 94யும் 26யும் கூட்டுனா 120 கிளி தானே வரும். ஐயோ, அவசரத்துல தப்பா கணக்கு பண்ணிட்டேனே. ஏமா இந்த மாதிரி கூட்டல் கணக்கெல்லாம் பண்ணும் போதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். எப்படி நீ மட்டும் சரியா கணக்கு போட்ட ரேகா? அதுவா ராதா, 94ல இருந்து 4 கழிச்சிட்டேன். அந்த 4 26ஓட சேர்த்துக்கிட்டேன். அப்ப 90 30 கிடைச்சிச்சு. இதை ரொம்ப எளிமையா கூட்டினேன். அது எப்படி? நான் முதலே சொன்னேன்ல, 90 30 அதில் இருக்கிற பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே இல்லை. அதனால 9ஐயும் 3ஐயும் கூட்டினேன். அப்ப 12 கிடைச்சிச்சு. அதோட அந்த 0வை சேர்த்து 120ன்னு சொல்லிட்டேன். அட ரொம்ப சரியா கணக்கு பண்ணிட்டியம்மா. ராதா, நீ என்கிட்ட சவால் விட்டேல, நான் தான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேல, நீ சொன்னதை நிறைவேத்து. என்ன சொல்ற? ஆமா, சரியான பதில் சொன்னா கிளி வாங்கி தரேன்னு சொன்னேல. அட ஆமா, சரி வா, வாங்கி தரேன். இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் சாலை வழியில் கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். இதில் வந்த கதாபாத்திரங்கள் ராதாவாக அழகுநாச்சி, ரேகாவாக அஸ்வதி. நாடக கதை எழுதியவர் திரு ஜி நிரஞ்சன். நாடக இசையமைப்பு சியாமலாவாணி 90.4. சியாமலாவாணி 90.4 கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் பல வழிகள். அதில் ஒரு சில கணித வழி கேள்விகள், கேள்வியும் பதிலும். எங்கள் கேள்வி உங்கள் பதில். சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக கணிதம் கற்போம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலே
கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் திருமதி வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் வணக்கம். என் பேர் முத்துப்பிள்ளை. என் பேர் ஏ. தமிழ்ச்செல்வி. என் பேர் பாக்கியம். என் பேர் மலையக்கா. வளையங்குளம் பெரிய கம்மாயிலேருந்து வந்திருக்கோம். கணக்கு கற்றுக்க வந்திருக்கோம். வணக்கம் அம்மா. இப்போ நம்ம இன்னைக்கு கணக்கு பாடத்தை பற்றி படிக்க வந்திருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒரு எண், முந்தின வர எண்ணை பார்த்துட்டோம், அடுத்து வர எண் என்னங்கிறத பார்ப்போம். இதுவும் அதே 3 இலக்கத்தில் தான் சொல்ல போகிறேன். பாருங்க, நீங்கள் 315. அங்கே நம்ம முந்தின எண் பார்க்கும்போது ஒற்றை இலக்கத்தில் பார்த்த மாதிரி இதையும் அதில் பார்த்தா போகிறோம். ஒற்றை இலக்கத்துக்குள்ள என்ன வருது? 5. இப்போ 5க்கு அடுத்த எண் என்னது? 6. அந்த 5 எடுத்துட்டு அந்த இடத்துல 6 போட்டுட்டீங்கன்னா 315. அப்போ அதுக்கு அடுத்து வர எண் 316. அடுத்து ஒரு எண்ணு சொல்றேன் பாருங்க, 438. அப்போ ஒற்றை இலக்கத்துல என்ன இருக்காங்க? 8. இப்போ 8க்கு அடுத்து வருது என்னது? 9. இப்போ 438, 8க்கு பதிலாக 9 போட்டிங்கன்னா அந்த எண் வந்து 439. இப்போ திரும்பவும் இங்கே உள்ள 0 வருது பாருங்க, 120. அப்போ ஒற்றை இலக்கத்தில் என்ன வருது? 0 வருது. இப்போ நான் எண்கள் முதல்ல உங்களுக்கு சொல்லும் போதே போனேன் 0லேருந்து ஆரம்பிக்கணும்னு. 0க்கு அடுத்த எண் என்னது? 1. அப்போ அந்த ஒற்றை இலக்கத்தில் 0க்கு பதிலாக 1 போட்டுட்டிங்கன்னா 120. அதுக்கு அடுத்த எண் 121. இதே மாதிரி இன்னொன்று அதே 0 வச்சு சொல்கிறேன் பாருங்க, 570. ஒற்றை இலக்கத்தில் 0 தான் இருக்கு, 570. அந்த 0த்தை எடுத்து அந்த இடத்துல 1 போட்டீங்கன்னா 571. எளிதா இருக்குல்லம்மா. இப்போ 0த்தை ஒற்றை எண்ணில் ஒற்றை இலக்கத்துல கொண்டு போனோம். அதே 0த்தை 10க்கு கீழே, 1கள் 10கள் 100, 10களுக்கு கீழே கொண்டு வந்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க, 409. 409. இதைத்தான் எப்படி வாசிக்கணும்? 409. ஒற்றை எண்களுக்கு கீழே என்ன இருக்கு? 9 இருக்கு. 9க்கு அடுத்து என்ன வரும்? 10. 409. 9 எடுத்துட்டு அந்த 10 எப்படி எழுதுவீங்க? 1 போட்டு ஒரு 0. 409 எப்படி எழுதுறோம்? 409. 410 எப்படி எழுதணும்? 410. இப்போ 409க்கு அடுத்து வர எண் வந்து 410. இப்போ அதே மாதிரி 719. ஒன்றை இலக்கு கீழே என்ன வருது? 9 வருது. 9க்கு அடுத்தது 10. இப்போ அங்கே 10கள் ஸ்தானத்தில் 1 இருக்கு. அப்போ இந்த 9ஓட 1 கூட்டும்போது 10 ஆகும். ஏற்கனவே 10களில் ஒரு 1 இருக்கு, அதோட இந்த 1ஐயும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 2 ஆயிரும். அப்போ அந்த நம்பர் என்ன? 720. நீங்க இப்படியும் பார்க்கலாம், இல்லைன்னா 719. 19க்கு அப்புறம் என்ன வரும் அப்படி பார்க்கணும். அந்த எண்களை வரிசையா சொல்லி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ 719. 19க்கு அப்புறம் 20 வந்துடுது. இப்போ 719க்கு அடுத்த எண் 720. நீங்கள் இந்த முறையிலையும் கூட கண்டுபிடிக்கலாம் அடுத்து வர எண் என்னங்கிறது. உங்களுக்கு எது எளிதாக இருக்கோ நீங்கள் அந்த முறையை பயன்படுத்தி அடுத்து வர எண்களை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது ஒரு எண்ணை கொடுத்து அதுக்கு முன்னால் வர எண், அதுக்கு அடுத்து வர எண் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ 2 எண்கள் கொடுக்க போறேன். அந்த 2 எண்களுக்கு இடைப்பட்ட எண் என்னதுங்கிறத பார்க்கணும். சொல்றேன் பாருங்கம்மா. 163, 165,
நம்ம வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம், நடுவில் எங்கேயோ ஒரு நம்பர் உதைக்குது. 163, 165. இப்போ இந்த ஒன்று இலக்க எண்களில் பாருங்க, 163 அதில் 3 இருக்கு, 165 இதில் ஒன்று இலக்கத்தை பாருங்க 5 இருக்கு. 3க்கு அடுத்தது 5 வரும். 1 2 3 சொல்லி பார்த்தோம்னா 3க்கு அப்புறம் 4 வரணும். இப்போ நம்ம இந்த 4 விட்டுட்டு 5க்கு போயிட்டோம். அப்போ அந்த 163க்கும் 165க்கும் நடுவில் என்ன வரும்? 164. நீங்கள் சில சமயங்களில் இந்த கடைக்கு போகும்போது ஜாமான் வாங்கும்போது கூட இந்த இடத்துல அது உபயோகப்படும். அந்த நம்பரை விட்டுட்டு பார்த்துட்டா கூட கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கடுத்து இது வரணுமே, இது எப்படி விட்டுருக்காங்களே, இப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த இடைப்பட்ட எண்களை சொல்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல அது ரொம்ப உபயோகப்படும். 163, 165, இதுக்கு நடுவில் என்ன பார்த்தோம்? 164. இப்போது இன்னொரு எண் சொல்கிறேன் பாருங்க, 156, 158. இதே மாதிரி ஒற்றை இலக்கத்துக்கு கீழே பாருங்க, இது 56, அது 58. இங்கே 6, அங்கே 8. நடுவில் நம்ம என்ன எண்ணை விட்டுட்டோம்? 7. அப்போ 156க்கு அடுத்தது 157 வரணும். அந்த எண் அந்த இடத்துல இல்லை. அப்போ அது இடப்பட்ட எண் என்னது? 156க்கும் 158க்கும் இடப்பட்ட எண் 157. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, 299, 301. இப்போ இதில் ஒற்றை இலக்க எண்களில் என்ன வருது? 9. 301ல் ஒற்றை இலக்க எண்களில் 1 வருது. இப்போ அடுத்த எண்ணை எழுதிட்டு தான் அதுக்கு அடுத்த எண்ணை போடணும். 99, 1 கூட்டணும். அதில் 9ஓட 1 கூட்டுனீங்கன்னா அது என்ன வரும்? 10. ஆனால் ஏற்கனவே அந்த 10களில் ஒரு 9 இருக்குது. அப்போ இந்த 1 திருப்பியும் அதில் கொண்டு போய் போடணும், அதையும் சேர்த்து கூட்டணும். அப்போ அங்கேயும் அந்த 9ஓட 1 சேரும்போது அதுவும் 10 அப்போ அந்த 1ஐயும் திருப்பி கொண்டு போய் நூறுகள் ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்த்தோம்னா அது 3. 299 நூறுகள் ஸ்தானத்தில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ அந்த 2 இந்த 1 கொண்டு சேர்க்கும்போது அது 3000. அப்போது 299க்கு அடுத்து என்ன வரணும்னா 300. அடுத்து பாருங்க 300 ஆட்டோமேட்டிக்காக அங்கே அடுத்து என்ன வருது? 301. ஒன்றுகள் ஸ்தானத்தில் 0 இருந்தது, இப்போ ஒன்றுகள் ஸ்தானத்தில் 1 வந்துருச்சு. 0க்கு அடுத்து 1 தானே, 0 1 2 சொல்கிறோம். அப்போ நம்ம அமைச்ச எண் கரெக்டு தான் அப்படிங்கிறத நம்மளே சரி பார்த்துக்கலாம். 299, 301 ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண் 300. புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் திருமதி வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் பெரிய கம்மாய் முத்துப்பிள்ளை, மலையக்கா, தமிழ்ச்செல்வி, பாக்கியம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது சியாமளவாணி. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம்
மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.